குறி சொல்றது எல்லாராலயும் முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த அருள் வாக்கு சொல்றது. அது எல்லாராலையும் முடியும்னா, தெய்வத்தோட அருளால இருக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும். கருநாக்கு என்பது நாக்குல ஒரு சில இடங்கள் கருப்பா இருக்கிற நாக்குன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நாக அம்சம் உள்ள அந்த ஃபுல்லுமே ஒரு மாரி கருப்பா இருக்கக்கூடிய நாக்குன்றாங்களே. அது 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இல்ல கருப்பு மச்சன்னு சொல்றது ஒண்ணு. அந்த கருப்பு நாகமா இருக்கிறது அது ஒண்ணு. அது வேற, இது வேற. நாக்கு சைடு பகுதியில ஃபுல்லாவே அங்கங்க ஒரு மாரி கருப்பா இருக்கக்கூடிய அந்த மச்சங்கள் நிறைஞ்சிருக்கிறவங்க எப்படி சார் அது வாழையடி வாழையா வருவதா? இல்ல அது ஒரு அப்படி சில கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வரும். பொதுவா இந்த ருத்ராட்சம் பெண்கள் அணியலாமா? அணியலாம். அணியக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சிவனை கும்பிடனா கூட அவர் அனுமதிச்சா மட்டும்தான் நீங்க அவரை கும்பிட முடியும். அது என்ன மாரி உங்களுக்கு அந்த க்ளூ கிடைக்கும் அனுமதி இருக்குன்னு? நான் சிவன் பக்தனா இருப்பேன். நீங்க இருப்பீங்க. நீங்க எந்த இதுவுமே கும்பிடாதவரா இருப்பீங்க. வாங்க அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என் மூலியமா உங்களை கூப்பிடுறாரு. வாங்க போயிட்டு வரலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட அருள்வாக்கு பாலமுருகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் மேடம். ஸோ உங்களோட அருள்வாக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த கோவிலில் பார்த்துருக்கோம். ஸோ மிக சிறப்பாக இருக்கு. நன்றி. அதாவது இந்த குறி சொல்றது எல்லாராலையும் முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த அருள்வாக்கு சொல்றது. அது எல்லாராலையும் முடியும்னா, தெய்வத்தோட அருளால இருக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும். அது எல்லாராலையும் சொல்ல முடியுமாங்கிறது முடியாது. கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது ஒரு டைமில் ஆன்மீகத்தில் ஈடுபாடே இல்லாதவங்களோட இருப்பாங்க. அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்போது தான் அந்த எண்ணங்கள் தானாக மாறும். ஒரு சிலர் குழந்தையிலேருந்தே வருவாங்க. அப்போது அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குன்றது இறைவன் வகுத்த வகுப்பு தான். அதை நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு வாக்கு ஸ்தானம்ன்றது ரொம்ப பலமா இருக்கும். ஆமாம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பலிக்கும். இல்லைன்னா ஒரு 5ல் ஒரு 3 வாக்கு பலிக்கும்ன்றாங்களே. இந்த வாக்கு ஸ்தானம் என்பது என்ன சார்? வாக்குங்கிறது எப்படின்னா, நம்ம நார்மலாக பேசுகிறோம் இல்லைங்களா? இப்போது நீங்கள் நல்லா இருப்பேன்னு சொல்கிறதும் ஒரு சிலர் சொல்கிறது அப்படி நடக்கும். நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறதும் அது நடக்கும். இது நார்மலாக சொல்கிற வாக்கு. இது மனிதர்களை சொல்லும்போது கருணாக்கு உள்ளவங்க, கருப்பாக இருக்கிற மச்சம் உள்ளவங்க சொன்னால் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது அருள்வாக்கு அம்மனோட அருளால் சொல்கிறது ஒன்று. இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் வரும். இந்த கருநாக்கில் வச்சே கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கலாம் இல்லையா? நிறைய ஊடகத்தில் பேசுகிறாங்க. கருநாக்கு என்பது நாக்கில் ஒரு சில இடங்கள் கருப்பாக இருக்கிற நாக்குன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று நாக அம்சம் உள்ள அந்த ஃபுல்லுமே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய நாக்குன்றாங்களே. அது 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? இல்லை கருப்பு மச்சன்னு சொல்கிறது ஒன்று. அந்த கருப்பு நாகமாக இருக்கிறது அது ஒன்று. அது வேற, இது வேற. மச்சமும் இதுவும் வேறு வேறு தான். இது ரெண்டும் ஒன்றாக முடியாது. ஆனால் இவங்க சொல்கிறது நடக்குங்கும் போது இவங்க அந்த நாவு அடக்கம் வந்துடும். அனாவசியம் பேச மாட்டாங்க. அனாவசியமாக ஒருத்தவங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க. சாபம் மாதிரி அது. அதனால அனாவசியமாக அவங்க என்ன பேசணுன்றது அவங்க நல்லாவே தெரியும். யாருக்கெல்லாம் இந்த நாக்கு ரொம்ப கருப்பா, அதாவது நான் சொல்றது நுனி நாக்கில் மட்டும் அந்த கருப்பு இல்லாமல் நாக்கு சைடு பகுதியில் ஃபுல்லாகவே அங்கங்கே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய அந்த மச்சங்கள் நிறைஞ்சிருக்கிறவங்க எப்படி சார் அது வாழையடி வாழையா வருவதா? இல்லை அது அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வரும். யாருக்கெல்லாம் வரும்? அந்த கருப்பு மச்சம் இருக்கிறவங்களுக்கு நாக்கில் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம சொல்கிறது நடக்குது போகுது. அதனால் நம்ம வார்த்தையை அளந்து பேசணும். வார்த்தைகள் நிறைய பேச மாட்டாங்க அவங்க. இந்த பம்பை உடுக்கைன்றாங்களே இது, அதுக்கப்புறம் இந்த சூலம், இதெல்லாம் வச்சு ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி சார் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? இது மியூசிக் மாதிரி தான் மேடம். அதாவது நம்ம பம்பை உடுக்கை அடிக்கும் போது அம்மனுக்கு பிடித்த ஒரு மியூசிக் எதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு மட்டும் இல்லை சிவனுக்கு அது பிடிக்கும், அம்மனுக்கும் பிடிக்கும். அப்போ அது அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது கனெக்டிவிட்டி கரெக்டாக நிற்கும். என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கும்? நம்ம மியூசிக் தான் அது. மியூசிக்கை அடிக்க என்னன்னா நமக்கு யார் உட்காந்துருக்காங்க அவங்க அருள் ஆடுவாங்க. அது ஆடணும்னு ஆடுறது கிடையாது. நீங்கள் நார்மலான டயத்தில் அடிக்கிறது ஆட சொன்னீங்கன்னா ஆட மாட்டாங்க. அம்மன் அருள் வரும்போது அந்த திருவிழா டயத்துலேயோ மற்ற இடங்கள்லையோ அடிக்கும்போது அவங்க தானே ஆடுவாங்க. இன்னொன்று, இப்போ இந்த ருத்ராட்சத்தை பற்றியே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பொதுவாக இந்த ருத்ராட்சம் பெண்கள் அணியலாமா?
அணியலாம், அணியக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. சிவனுக்கு வந்து தீட்டுங்கிறதே கிடையாது, சரிங்களா? அணியறது அது வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். அது ருத்ராட்சம் கிடையாது, ருத்ராட்சம். சிவனோட கண்ணுலேருந்து வர்றது தான். யார் வேணாலும் அணியலாம். அதில் ஏதாவது முகம்ன்றாங்களா, 5 முகம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா? அதெல்லாம் நம்மளா வகுத்ததுங்க, ம் மனிதர்களாக வகுத்தது தான். அது எல்லாரும் அந்த முகத்தை வந்து அதுக்குன்னு சில வழிமுறைகள் அதுவே உருவாக்கும் உங்களை. நீங்கள் ஒரு முகம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த முறைகள் அதுவே உங்களை உருவாக்கும். ம் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்கணும். நீங்கள் நேர்மையாக இருக்கிற போது உங்களை அது ஒன்றும் பண்ணாது. ம் நீங்கள் தவறான பாதைக்கு போகும்போது அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணும். யார் யாரெல்லாம் கோவில் கட்டுவாங்க சார்? இந்த கோவில் கட்டுறது வந்து சாமானியமான விஷயம் இல்ல. ஆமாம், நம்மளால ஒரு சின்ன இடமே வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். கண்டிப்பாக. யார் யாரெல்லாம் வந்து கோவில் கட்டக்கூடிய அம்சம் இருக்கும்? இது அருள், அதாவது அம்மனோட அருள் இருக்கிறவங்க அவங்க வந்து வேறு யாருக்கோ வந்து கேட்பாங்க, எனக்கு நீ கோயிலை கட்டு. எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இவன் நம்ம பிள்ளை, இவனுக்கு செய்வான், இவனால் முடியும் அப்படிங்கும்போது கேட்பாங்க. அதுக்கு அவங்க முதல்ல படி நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும். என்ன மாதிரியான கஷ்டங்கள்? அது சொல்ல முடியாது மேடம். அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் அது சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இப்போ இந்த கோவில் கட்டுறதே பார்த்தீங்கன்னா, இது கூட பரம்பரை ரீதியா வரக்கூடிய விஷயமா? இல்ல திடீர்னு யாருக்காவது தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்களா? இல்லை, அதை வந்து பரம்பரையாக வர்றது கிடையாது. நாத்திகமாக இருப்பாங்க, அவங்க திடீர்னு அவங்களுக்கே தெரியாமல் மாறுவாங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? நாத்திகனாக இருப்பாங்க. சில மாற்றங்கள் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நாத்திகனாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆத்திகனாக மாறுவாங்க. அவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வத்தை கும்பிடாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். குலதெய்வத்தை மறக்காதீங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நிறையா பேட்டியில் வந்து சொல்லியிருக்கோம். அப்போ ஏன் அது வீட்டில் நடக்குது பிரச்சனை? குலதெய்வத்தை கும்பிடாத வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ குலதெய்வத்தை கும்பிட்ட ஆரம்பித்த பிறகு அந்த பிரச்சனை எல்லாமே மாறுது. இப்போ ஏன் சார் அம்மா அப்பாவே பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலுமே மன்னிச்சு தான் விடுறாங்க? அப்ப குலதெய்வம் அப்படின்றது நம்மளோட காக்கும் தெய்வம் இல்லையா? அதை நம்ம குலத்தை வந்து எப்படி சார் கோவப்படும்? நீங்கள் பெத்த தாய் தகப்பனே நீங்கள் ஒரு வருஷம் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சில பேர் கோச்சிப்பாங்க, சில பேர் கம்பன் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து என்னை பார்க்காம என்ன பண்ணுறான், கோவத்தில் வர வார்த்தை தானே. ஆனால் நல்லா இருப்பானா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பெத்த பிள்ளையே பார்க்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ வரல, சம்பாரித்து கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த தாய் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு என்ன வாக்கு சொல்கிறாங்க? அப்போ தெய்வம் நீங்கள் பல வருஷம் போகாமல் இருக்கும்போது அதுவும் பொறுக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு கோவத்தை காட்டாது. உங்கள் அப்பா வரல, நீ வருவேன்னு தான் உனக்கும் சோதனை கொடுக்குறேன், நீனும் வரல, அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ நாள் பட்டினியாக கிடக்க முடியும்? ஆக்சுவலாக குலதெய்வத்துக்கெல்லாம் கூட வந்துட்டு நம்ம வந்து விருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுவாங்க, சில பேர் சிம்பிளாக அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. மேடம், எந்த தெய்வமே வந்து எனக்கு இது வேணும்னு கேட்கறது கிடையாது. உனக்கு வசதி இருக்கும்போது நீங்கள் செய்யலாம். இன்னும் எனக்கு நிறையா வேணும்னு சொல்லும்போது நான் நிறைய பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரண சக்கரை பொங்கவும் வைக்கலாம், வெண்பொங்கும் வைக்கலாம், கிடா வெட்டியும் பண்ணலாம், கோழி எடுத்தும் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணும்போது நிறையாவும் பண்ணலாம். எனக்கு வசதி இருக்குது, நான் பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வசதி வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கோவில் கட்டுறது வந்து எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கனவுல கூட வந்து கோவில் கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கனவுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து போய் கோவில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமாம், கட்டுவாங்க. அதாவது அது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் கட்டுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மன் கோவில் கட்டுறாங்க. சிவனுக்கு வந்து நீங்கள் கும்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் அவர் நினைக்கணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சிவனை கும்பிட்னா கூட அவர் அனுமதிச்சா மட்டும்தான் நீங்கள் அவரை கும்பிட முடியும். அது என்ன மாதிரி உங்களுக்கு அந்த க்ளூ கிடைக்கும் அனுமதி இருக்குன்னு? உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சிவன் பக்தனாக இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் எந்த விதத்துமே கும்பிடாதவராக இருப்பீங்க, வாங்க அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரோம். என் மூலியமாக வந்து உங்களை கூப்பிட்றாரு, வாங்க போயிட்டு வரலாம், சிவனை போயிட்டு வரலாம். அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு அங்கே மாற்றம் வரும். என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? அது அவங்களுக்கே உணர்வாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து வெளில சொல்லுவாங்க, ஒரு சில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், மாற்றங்கள் வந்துச்சுப்பா, நீ போயிட்டு வா. ஓகே. இப்போ கோவில் கட்டுறது வந்து நிறைய தடைகள் வரும் இல்லையா? என்ன மாதிரியான தடைகள் வரும்? அந்த தடையை எப்படி உடைச்சு அவங்க அந்த கோவிலை கட்ட முடியும்? இப்போது தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் அங்கே போக முடியாது. இப்போ நீங்கள் கோயிலை கட்டணும், அந்த இடத்துக்கு போய் ஒரு செங்கலாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த செங்கலை எடுத்து வைக்கிற வரைக்கும் உங்களை விடாது. ஏன்னா அவங்க சோதிக்கிறது அதுதான். இதெல்லாம் மீறி வரானா பார்ப்போம். அப்போது நம்ம வந்து ஒரு செங்கலாக வச்சுட்டான்னா நம்ம அவனுக்கான வழியை நம்ம கட்டி முடிச்சிடலாம்
அப்படிங்கிற மாதிரி அவங்க சோதனை பண்ணுவாங்க. இப்போ கோவில் கட்டுறப்போ சில விஷயங்கள் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அது அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பத்திலே வந்து ஆகம விதிப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. நம்ம சாதாரணமாக வீடு கட்டுறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், நேரம் வாஸ்து பார்ப்போம், பார்க்குறோம். எல்லாம் பார்ப்போம். வாஸ்து பார்ப்போம், நேரம் பார்ப்போம், இத்தனை அடியில் பண்ணணுமாங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. இத்தனை அடியில் பண்ணணும், இத்தனை அடியில் பண்ணால் குபேர யோகம், இத்தனை அடியில் பண்ணால் வேறு யோகம் வருது, அது வேணாம் குபேர யோகம் தான் வேணும் அப்படின்னு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா. அப்போது நம்ம வீடுக்கே சாதாரண வீடு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா, குறைஞ்சது ஒரு 5 பேர் குடியிருக்கிற வீட்டுக்கே நம்ம அப்படி பார்க்கும்போது அதில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிற இடம் கோயிலுங்கிறது. அதுக்கு ஆகம விதி பார்க்கத்தானே செய்வாங்க. என்னென்ன பார்க்கணும் அதுக்கு? இப்போ கோவில் கட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? அடிக்கணக்கு தான் மேடம், அடிக்கணக்கு இருக்குது. அந்த முக லட்சணம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கோயில் கட்டணுன்னா அந்த சிலையை வைக்கும்போது லட்சணத்தோடு வைக்கணும். நீங்கள் ஒரு சில கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தெய்வம் நேராக நிற்கிற மாதிரியே இருக்கும், நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்மளே பார்க்குறாங்கடா அந்த அம்மா, நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சில கோயிலுக்கு போகும்போது ஏன்டா இந்த கோயிலுக்கு வந்தோம், ஒன்றுமே சரியில்லையே, ஆனால் அது அங்கே உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில கோயிலில் அந்த ஊருக்காரங்களுக்கு அந்த உள்ளவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும், நமக்கு போகும்போது அது பிடிக்காது. அதுக்காக கோயில் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.